இதோ இன்றைக்கும் சமுத்திரத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஏசாயா 42:10 வாசிக்கிற பொழுது, சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். இன்றைக்கும் நாம் பூமியின் கடையாந்திரத்திலே, நம்முடைய தேசத்தின் கடையாந்திரத்திலே, இந்திய தேசத்தின் கடைக்கோடியிலே, குமரிமலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். இதோ இந்த கடலை தாண்டி கடந்து செல்கிற பொழுது இலங்கை தீவு அங்கே வருமல்லவா? தீவுகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொன்னார். குமரி முனையிலே நின்று, இந்த கடற்கரை சமுத்திரத்தின் கரையிலே நின்று நாம் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, தீவுகளே, குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று மட்டுமல்ல, பூமியின் கடையாந்திரத்தின் துதியை பாடுங்கள் என்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். கரங்களை தட்டி மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லியது போல, நீரே என் தேவன், உம்மை உயர்த்துவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீரே என் தேவன், உம்மை உயர்த்துவேன், நாமம் துதித்திடுவேன். நீரே என் தேவன், உம்மை உயர்த்துவேன், நாமம் துதித்திடுவேன். கரங்களை உயர்த்தி செய்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுமா? துதித்து பாடிட பாத்திரமே, தூயவரே சுவிநாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, தங்கியாருள்ளவே மிக பொங்கிடுவே. ஹல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். தகப்பனே, நாங்கள் நன்றியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். வாய் திறந்து கொஞ்சம் உயிரோட ஜெபிங்க. வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். தீவுகளும் உம்மை துதிக்கும்படிக்காய், தீவுகளிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தப்படும்படிக்காய் கர்த்தர் இறங்குவீராக. எங்கள் மத்தியிலே இறங்கி அசைவாடுவீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. அப்பா, துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டல்லவா? எருக்க கோட்டை உடைய செய்த தெய்வம் நீர் அல்லவா? கட்டுகளும் கண்ணிகளும் தெரிப்புண்டு போகத்தக்கதான அப்பா, தீவுகளில் உடைய வல்லமை இறங்கட்டும், சமுத்திரங்களில் உடைய வல்லமை இறங்கட்டும். நாங்கள் போய் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, அம்மா, எங்கள் வந்து நீங்க அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து. சங்கீதக்காரன் தாவீதை போல எல்லா காலத்திலும் ஜனங்கள் துதிக்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். வாய்களை திறந்து. இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துதிக்கிற ஜனங்களுக்கு ஜெயம் உண்டல்லவா? கர்த்தர் இறங்குவீராக. இந்த இடத்திலே துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். யெகோவாயிரே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம். ஏல் எலோகி, உம்மை துதிக்கிறோம். The Lord Almighty, சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறாரே. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தினம் தினம் துதிக்கட்டும். அப்பா, ஏசாயா தீர்க்கதரிசி 43:21 சொல்லியது போல, இந்த ஜனங்கள் எல்லாம், இந்த குமரிக்கு வருகிற ஜனங்கள் எல்லாம், குமரி கடலை அப்பா, இந்த சமுத்திரத்தை பார்த்து வர ஜனங்கள் எல்லாம் உம்மை துதிக்கட்டும். அப்படியா நீர் செய்யப்படுற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கு வருகிற ஜனங்கள் எல்லாம் துதிக்கட்டும் அப்பா. எல்லா தீவுகளும் உம்மை பாடட்டும் ஆண்டவரே, உம்மை பாடட்டும் ஆண்டவரே.
புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எந்த அதிசயமே தெய்வத்தின் சேகம் எத்திர மனோகரமே. எந்த அதிசயமே தெய்வத்தின் சேகம் எத்திர மனோகரமே. அது சிந்தையில் அடங்கா சிந்தை சமானம் சந்ததம் காணும் ஞான். எந்த அதிசயமே தெய்வத்தின் சேகம் எத்திர மனோகரமே. யெகோவா ராஜாவே வல்லமை நிறைந்தவரே, அநாதி தேவனே நித்தியமானவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீரே எங்கள் தேவன். மகிமையின் சிங்காசனம் வீற்றிருக்கும் ராஜன், சர்வ வல்லவரே மகிமையுள்ளவரே, உம் ஆளுகைக்கு என்றென்றும் முடிவில்லையே. நித்திய நித்தியமாய் ராஜா தகப்பனே, நித்திய காலமாய் வாழுகிற ராஜாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் வார்த்தைகளை கேட்டு யார் யார் எங்களோடு கூட துதிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான நன்மைகள் கடந்து வரட்டும். இவருடைய வியாதிகள் நீங்களாகட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும். வட்டி கடன்கள் மறையட்டும். எல்லா பலகீனங்களும் சகல விதமான வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். திருமண தடைகள் உடைக்கப்படட்டும். கல்யாண காரியங்கள் ஆண்டவரை தடைகள் இருந்து கொண்டே இருக்கிற வீடுகளிலே ஆண்டவர் கிரியை செய்யுங்கப்பா. பொருட்கள் வாங்க முடியவில்லை, சரியான டவரை கொடுக்க முடியவில்லை, கலங்குகிறார்களே அவர்களுக்கு பரம தகப்பன் சமுத்திரத்தின் ஆழங்களின் அதிசயங்களை கொடுப்பீராக. அற்புதங்களை காணப்படும். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் பாடிட்டு ஆண்டவரே, தீவுகளிலே உம்முடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட எங்களை பயன்படுத்தும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் உட்கொண்டு அவைகளை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கத்த கிருபை செய்யும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் இல்லங்களிலே ஆண்டவரை துதிக்கட்டும். ஆண்டவரை ஆமென். ஸ்தோத்திரமும் கனமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். வார்த்தையை கேட்க அத்தனை பேரும் இணைந்து ஒரு விசை கூட சொல்லுங்கள். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பாட துதிக்க கத்த கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி. துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளும் கலந்து இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரிய நல்ல நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.